Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வரமல்லி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரையாக அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சிக்கணும். அப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சோம்னா அரைக்காது. ஒன்று முழுசாக கிடக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா விழுதாக அரைச்சாச்சு. கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணுங்கள். முக்கால்வாசிக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே வேகும். இப்படி தான் கட் பண்ணணும். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணால் போட்டுக்கலாம். இன்னொரு டைப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீரி, நாலா பக்கமும் கீரி கூட நீங்கள் வணக்கிக்கலாம். கத்திரிக்காய் வணக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நிறைய எண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி கடலெண்ணெயும் நல்லாயிருக்கும். பாருங்க, கத்திரிக்காய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இது நல்லா வணக்கணும் எண்ணெயில். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு இதை எடுத்துடலாம். வணக்கி எடுத்து வச்சாச்சு. இதே எண்ணெயில் நம்ம கடுகு, உளுந்த பருப்பும் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அதுவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அது இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால ஒரு 5 நிமிஷம் வெளியே வணங்கணும். பாருங்கள், கொஞ்சம் வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. வேறு எந்த தண்ணியும் இல்லை. நம்ம அரைச்சோம்ல மசாலா, அதுலேயே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான், வேறு எந்த தண்ணியும் இல்லை. பாருங்கள், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு எடுத்து ஊற வச்சு ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளி தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மறுபடியும் கொதிக்க விடணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் போட்டாச்சு.
மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் தான் மசாலா இறங்கும். அதனால தான் மறுபடியும் கொதிக்க விடுறோம். மூடி போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து மசாலாலாம் உள்ளே இறங்கிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சாரி, கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.